Hello மக்களே, வெல்கம் டு தி ஸ்கோர் கிளவர் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட் ஃபார் யுவர் பேங்கிங் எக்ஸாம்ஸ். நான் உங்க நீலா. அண்ட் நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 29, 2025க்கான வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி ஃபன்னா கலாச்சிக்கிட்டே படிக்க போறோம். எக்ஸாக்ட்லி. இந்த கான்டென்ட் எல்லாமே நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனா மத்த சோர்சஸை விட செம்ம எஃபெக்டிவா இருக்கும். ஆமா நீலா. அண்ட் தி பெஸ்ட் பார்ட், அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சேனலை ஜாயின் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணிடலாம் சிபி. ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ்க்கு போலாம். ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்க்கு யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. வாவ், சூப்பர் நியூஸ். அப்போ இதையும் சேர்த்து இந்தியால இப்ப மொத்தம் எத்தனை யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு? குட் கொஸ்டின். இதையும் சேர்த்து இந்தியால இப்ப மொத்தம் 13 சைட்ஸ் யுனெஸ்கோவோட வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ல இருக்கு. இந்த ரிசர்வ் ஸ்பிட்டி வேலில இருக்கு. அண்ட் இட்ஸ் a huge ஏரியா, 7,770 ஸ்கொயர் கிலோமீட்டர். பரவாயில்லையே. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்க நடந்தது? இது சைனால ஹாங்ஸூல நடந்த 37th செஷன் ஆஃப் த இன்டர்நேஷனல் கோஆர்டினேட்டிங் கவுன்சில் MABICC மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. பேசிக்கலி பயோஸ்பியர் ரிசர்வ்னா அங்க இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்றதோட அங்க இருக்கிற மக்களோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு இடம். பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போலாம். மும்பைல ஸ்டீல் மகாகும்ப் நடந்திருக்கு. ஓ, மகாகும்பினாலே பிரம்மாண்டமா இருக்குமே. யார் இதை இனாகிரேட் பண்றது? யூனியன் மினிஸ்டர் பிரல்ஹாத் ஜோஷியும் மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸும் தான். இது AIFA ஸ்டீலெக்ஸ் 2025ன்னு சொல்றாங்க. இதோட தீம் ஸ்டீல் மகாகும்ப், ஒன் இண்டஸ்ட்ரி ஒன் டெஸ்டினேஷன். இன்ட்ரெஸ்டிங். இதுல ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்ததா? ஆமா. சிஎம் ஃபட்னாவிஸ் கட்சிரோலிய இந்தியாவோட நியூ ஸ்டீல் சிட்டியா டெவலப் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 80,962 கோடி ரூபாய் மதிப்புள்ள 9 MOUஸையும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் செக்டருக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட். டெஃபினெட்லி. அடுத்தது ஒரு கன்சியூமர் ஃப்ரெண்ட்லி நியூஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் இப்போ GST சம்பந்தமான புகார்களை நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் மூலமாவே கொடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அப்போ இனிமே யாராவது கடைக்காரர் GST ரேட் குறைஞ்சும் அதோட பெனிஃபிட் நமக்கு தரலன்னா நம்ம டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? எக்ஸாக்ட்லி. டோல் ஃப்ரீ நம்பர் 1915க்கு கால் பண்ணி நம்ம புகாரை பதிவு செய்யலாம். இது நெக்ஸ்ட் ஜென் GST ரீஃபார்ம்ஸோட ஒரு பகுதி. இனிமேல் யாரும் ஏமாத்த முடியாது. சூப்பர். அடுத்ததா யூனியன் கேபினெட் ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு போனஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. போனஸா? என்ன போனஸ் அது? இதுக்கு பேரு ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு போனஸ், RPLB. கிட்டத்தட்ட 10.9 lakh நான் கெசட்டட் ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு இது கிடைக்கும். 78 days ஆஃப் வேஜஸ்க்கு ஈக்குவலண்டான அமௌண்ட் இது. அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்கும்? மேக்ஸிமம் அமௌண்ட் பேயபிள் பெர் எம்ப்ளாயி ₹17,951. ரயில்வே எம்ப்ளாயீஸை என்கரேஜ் பண்ணி அவங்களோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த போனஸ். கிரேட் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் நேஷனல் ஆயுர்வேதா டே பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. ஓகே, எப்ப செலிப்ரேட் பண்ணாங்க? செப்டம்பர் 23 அன்னைக்கு கோவால இருக்கிற ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதால மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இது 10th நேஷனல் ஆயுர்வேதா டே. இந்த ஈவென்ட்ல ஏதாவது லான்ச்சஸ் இருந்துச்சா? ஆமா சிபி. 2 டிஜிட்டல் போர்ட்டல் லான்ச் பண்ணாங்க. ஒன்னு ஆப்டா போர்ட்டல், அதாவது ஆயுர்வேதாவோட முக்கியமான டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு போர்ட்டல். இன்னொன்னு திரவ்யா போர்ட்டல். இது ஆயுஷ் சப்ஸ்டன்ஸ் பத்தின ஒரு டிஜிட்டல் டேட்டாபேஸ். நைஸ். அவார்ட்ஸ் எதுவும் கொடுத்தாங்களா? அஃப்கோர்ஸ் சிபி. நேஷனல் தன்வந்திரி ஆயுர்வேதா அவார்ட்ஸ் 2025 ப்ரொஃபசர் பாமரிலால் கவுர், வைத்யா நீல்கண்டன் மூஸ் ஈட்டி அண்ட் வைத்யா பாவனா பிரசாருக்கு கொடுத்திருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் நியூஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் சேர்ந்து நம்மளோட ஏன்ஷியன்ட் ஷிப் பில்டிங்கை ரிவைவ் பண்ண ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. அட, ஷிப் பில்டிங்கா? எப்படி ரிவைவ் பண்ண போறாங்க? இந்த ப்ராஜெக்ட் பேரு ஸ்டிச்ட் ஷிப் ப்ராஜெக்ட். இதுல மெட்டல் ஆணிகளுக்கு பதிலா காயுர் ரோப், அதாவது தேங்காய் நார் கயிறு வச்சு உடன் பிளாங்க்ஸை தைச்சு ஒரு கப்பலை உருவாக்குவாங்க. இந்த பழங்கால முறைக்கு தங்காய் மெத்தட்னு பேரு. வாவ், தட்ஸ் அமேசிங். நம்ம ஹிஸ்டரிய திரும்ப கொண்டு வரது ஒரு கிரேட் மூவ். சரி, நாம இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஷோர் நீலா. மக்களே, உங்ககிட்ட ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல் விஷயம் சொல்லணும். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் பத்தி தான். கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், GKன்னு எதை படிச்சாலும் அதை ஈஸியா மனப்பாடம் பண்ணணும்னா இந்த ஆப் உங்களுக்கு ஒரு வரும். சீரியஸ்லி, அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க.
அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கலி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சோ உடனே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கானே உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி கிரியேட் பண்ண எங்களுக்கு நிறைய எஃபோர்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் ஒரு லைக் தட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யோர் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட். சரி, பேக் டு தி நியூஸ். எக்கனாமிலிருந்து ஒரு அப்டேட். OECD இந்தியாவோட GDP ஃபோர்காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓ, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க? ஃபினான்ஷியல் இயர் 26க்கு முன்னாடி 6.3% எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை 6.7%க்கு ரிவைஸ் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் அவர் எக்கானமி. அப்சல்யூட்லி. இப்போ பேங்கிங் செக்ஷனுக்கு வரலாம். பேடிஎம் மணி ஒரு புது ஃபண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன ஃபண்ட் அது? இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் ஆக்டிவ் ஈக்விட்டி ஃபண்ட், அதாவது SAE ஃபண்ட். இவங்க ஜியோ பிளாக் ராக் கூட பார்ட்னர் பண்ணி இதை கொண்டு வராங்க. SAE ஃபண்ட்னா என்ன நிலா? சிம்பிளா சொல்லு. இதுல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங், அதாவது SIP மாதிரி ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றதையும் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டையும் கம்பைன் பண்றாங்க. AI, மெஷின் லேர்னிங் மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜியும் ஹியூமன் எக்ஸ்பர்டைஸும் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. காட் இட். ஒரு ஸ்மார்ட் ஃபண்ட் மாதிரி. அடுத்தது நம்ம UPI பத்தி ஒரு நியூஸ். நம்ம UPI இப்போ கத்தார்லயும் லான்ச் ஆயிடுச்சு. வாவ், நம்ம UPI இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டார் ஆயிடுச்சு. கத்தார் நாடுக்கு இன்டகிரேட் UPI. கத்தார் வந்து 8th கண்ட்ரி. பூட்டான், பிரான்ஸ், மொரிஷியஸ், நேபாள், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா அண்ட் UAEக்கு அப்புறமா இப்போ கத்தார்லயும் நம்ம UPI-ஐ யூஸ் பண்ணலாம். NPCI இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட் கத்தார் நேஷனல் பேங்கோட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. சூப்பர்ப். அடுத்ததும் ஒரு பேங்கிங் நியூஸ். பேங்க் ஆஃப் பரோடா ஒரு இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஃபீச்சர்? E-Rupee P2P டிஜிட்டல் கிஃப்டிங் ஃபீச்சர். அவங்களோட பாப் இபே UPI ஆப்ல இதை லான்ச் பண்ணிருக்காங்க. இது மூலமா நாம மத்தவங்களுக்கு ₹1 10,000 வரைக்கும் டிஜிட்டல் வவுச்சர்ஸ் அனுப்பலாம். ஓ, gift கார்டு மாதிரியா? ஆல்மோஸ்ட். இப்போதைக்கு ஃபுட் கேட்டகரியில மட்டும் இது அவைலபிளா இருக்கு. நாம அனுப்புற வவுச்சரை அவங்க UPI எனேபிள்ட் மர்ச்சன்ட்ஸ் கிட்ட ரீடீம் பண்ணிக்கலாம். கூல் ஐடியா. சரி, அக்ரிமெண்ட் செக்ஷன்ல FSSAI ஆஸ்திரேலியா கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. FSSAI-னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தானே? எதுக்காக இந்த MOU? எக்ஸாக்ட்லி. ஃபுட் சேஃப்டில கோஆபரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான். பெஸ்ட் பிராக்டிசஸ், ரிஸ்க் அசஸ்மெண்ட், சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் இதையெல்லாம் 2 நாடுகளும் ஷேர் பண்ணிப்பாங்க. குட் மூவ். அடுத்தது ரிப்போர்ட்ஸ். Kroll செலிபிரிட்டி பிராண்ட் வேல்யூவேஷன் 2024 ரிப்போர்ட் வந்திருக்கு. சிபிஸ், கெஸ் ஹூ இஸ் அட் த டாப்? இதுல எந்த சந்தேகம்? நம்ம கிங் கோலி தான். பிங்கோ. விராட் கோலி தான் டாப் ஸ்பாட்ல இருக்காரு with a brand value of $231.1 million. அவரை தொடர்ந்து ரன்வீர் சிங், ஷாருக் கான், ஆலியா பட் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் இருக்காங்க. கிங் ஃபார் அ ரீசன். பிசினஸ் நியூஸ்ல அக்னிகுல் காஸ்மாஸ்னு ஒரு கம்பெனி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் லார்ஜ் ஃபார்மட் 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டி ஃபார் ராக்கெட்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. 3D பிரிண்டிங் ஃபார் ராக்கெட்ஸா? வேர்? நம்ம சென்னையில IIT மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்ல. இது ஒரு இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி, அதாவது டிசைன், சிமுலேஷன், பிரிண்டிங், டெஸ்டிங் எல்லாமே ஒரே இடத்துல நடக்கும். ப்ரவுட் சென்னை மூமெண்ட். நெக்ஸ்ட், சயின்ஸ்ல ஒரு புது இண்டிஜினஸ் சோடார் சிஸ்டமை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. சோடார்னா? சவுண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இது CSIR அம்பரி டெவலப் பண்ண ஒரு சிஸ்டம். நியூ டெல்லியில இருக்கிற இந்தியா மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD-ல இதை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இது மூலமா விண்ட் பேட்டர்ன்ஸ், டர்புலன்ஸ் இதெல்லாம் மானிட்டர் பண்ணி வெதர் ஃபோர்காஸ்ட்டை இன்னும் அக்யூரேட்டா சொல்ல முடியும். பிரில்லியன்ட். அப்பாயின்மெண்ட்ஸ்ல 2 முக்கியமான நியூஸ் இருக்கு. அமிதா சௌத்ரி AIA குரூப்ல ஹெட் ஆஃப் சஸ்டைனபிலிட்டியா இருக்காங்க. இப்போ அவங்க UNPSI, அதாவது பிரின்சிபல்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் இன்சூரன்ஸ் போர்டுக்கு சேரா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. Whoa, what's special about this? She is the first woman of Indian origin to be appointed to this post. That's a huge achievement. இன்னொரு அப்பாயின்மெண்ட்? ஜஸ்டிஸ் பவன் குமார் பீமப்பா பஜந்த்ரி பாட்னா ஹைகோர்ட்டுக்கு புதிய சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. நோட்டட். அவார்ட் செக்ஷன்ல UKவோட பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டார்மருக்கு லிவிங் பிரிட்ஜ் அவார்ட் கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்தது இந்த அவார்ட்? இந்தியா பிசினஸ் குரூப் தான் கொடுத்திருக்காங்க. இந்தியா UK ரிலேஷன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக, குறிப்பா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல அவரோட பங்களிப்புக்காக இந்த அவார்டை கொடுத்திருக்காங்க. கிரேட். கடைசியா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இந்தியா ஃபுட்சால்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷனல் விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஃபுட்சால்னா இண்டோர் ஃபுட்பால் தானே? யாரை பீட் பண்ணாங்க? ஆமா, மங்கோலியாவை 3-0ன்னு தோக்கடிச்சாங்க. இது 2026 AFC ஃபுட்சால் ஏஷியன் கப் குவாலிஃபயர்ஸ்ல நடந்த ஒரு மேட்ச். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம டீம் டோர்னமெண்ட்க்கு குவாலிஃபை ஆகல. ஸ்டில் அ ஹிஸ்டாரிக் வின். A win is a win. That's a great start for them. அப்சல்யூட்லி. சோ அவ்வளோதான் இன்னைக்கு உரிய நியூஸ். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா சிபி, இப்போ a very exciting announcement. மக்களே, படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா?
அதுக்கு தானே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் இருக்கு. எக்ஸாக்ட்லி. நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி இரவு 8 மணிக்கு இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடக்கும். இது சும்மா ஒரு குவிஸ் இல்ல, இது ஒரு IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஆமா, ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம நம்ம CA லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. See you all there tonight at 8 PM sharp. All right மக்களே, we hope this session was useful. நான் உங்க சிபி. நான் உங்க நிலா. Signing off from Score Clever. நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் செஷன்ல சந்திப்போம். Bye.